வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் நம்மளுக்கு ஜீரண சக்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வைத்தியம் சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்கள் ஓமம், இஞ்சி, ஜீரகம், பெருங்காயத்தூள், வெத்தலை. இப்போ பார்க்க போகலாமா? இப்போ கஷாயம் ரெடி பண்ண போகிறேன். இப்போ இதில் ரெண்டு வெத்தலையை இப்படி கிள்ளி போட்டுக்கணும். கிள்ளி போட்டுக்கிட்டு அதில் கொஞ்சம் ஓமம், ஒரு 5 கிராம் ஒரு ஓமம். 2 ஆளுக்குன்னா 10 கிராம் போட்டுங்க, ஒரு ஆளுக்குன்னா 5 கிராம். ஜீரகம் ஒரு 5 கிராம் சீரகம் போட்டுங்க. கொஞ்சம் இஞ்சி போட்டுங்க. அதுலேயே ஒரு ஸ்பூனு பெருங்காய பொடி. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கணும். 2 கிளாஸு, ஒரு ஆளுக்குன்னா 2 கிளாஸ் ஊற்றுனீங்கன்னாக்கா அது கொதித்து 1 கிளாஸாக வந்துடும். அவ்வளோதான். ஊற்றி இப்போ இதை கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா தண்ணி சுண்டிருச்சு. இது போதும். இவ்வளோ சுண்டுனது 2 கிளாஸ் வச்சுருந்தோம், 1 கிளாஸ் ஆயிடுச்சு. இதை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வடிகட்டி கொஞ்சம் குடிச்சு பார்க்க போகிறேன். இப்போ இந்த கிளாஸில் நான் கொஞ்சம் குடிக்க டேஸ்ட் பண்ணுறதுக்காக வடிகட்டுறேன். இப்படி வடிகட்டி தான் சாப்பிட்ணும். இந்த கஷாயத்தை நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். இந்த கஷாயம் அருமையாக இருக்குது குடிக்கிறதுக்கு. இந்த கஷாயம் எதுக்குன்னா, நமக்கு ஜீரண சக்தி ஆகாமல் இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி கஷாயத்தை வச்சு குடிச்சோன்னா உடனே ஜீரணம் ஆகும். ஏன் ஜீரணம் ஆகலைன்னா, சாப்பிட்டது செமிக்காமல் அப்படியே ஜீரண சக்தி ஆகாமல் காற்று பிரியாமல் அப்படியே வயிறு கம்முன்னு இருக்கும். அப்போ என்ன, நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிடாம இருந்தாலும் வயிறு நிறைஞ்சு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஆனால் காற்று பிரிஞ்சிச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லு நிறைய வரும். அதனால நம்ம வகுத்தில் மப்பு, வகுத்தில் கோளாறு இருந்தால் தான் அந்த மாதிரி வரும். நம்ம குடல் ஃப்ரீயாக ஆயிருந்துனாக்கா ஃப்ரீயாக நல்லா இருக்கும் குடல் அது பாட்டுன்னு. அதுக்காக இந்த மருந்து அருமையான வைத்தியங்க. நான் இன்றைக்கி சொன்ன வைத்தியம் அருமையான வைத்தியம். இதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதத்தில் 2 நாள் சாப்பிட்டீங்கன்னா வயிறு கிளீனாக இருக்கும். எந்த சிக்கலும் இருக்காது, எந்த கசடும் இருக்காது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் ஒரு அருமையான கஷாயம், பெருங்காய கஷாயம் போட்டு காமிச்சிருக்கிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நாட்டு வைத்தியத்தோடு உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.